ஒருத்தர் வந்து காசு பின்னாடி விழுந்துட்டு பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. நான் சைக்கிளில் இருந்து நிப்பாட்டி திரும்பி வந்து என்னன்னு பார்க்கறதுக்குள்ளே அந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நம்மளே கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம். அவங்களுக்கு எடுக்கணுங்க ஒரு மனசாட்சி இருக்கணும். வேறு என்ன ஒன்று பெரிய இடத்துல இது பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம மாதிரி ஏழ்மையான இடத்துல வந்து இது எடுத்தோன்னா நம்ம மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம் அது. ஐயோ அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நம்ம காசு நம்மக்கிட்ட இருக்குதே நம்ம எடுத்து போய் கொடுக்கலாமே அப்படின்னு அதை நினச்சி போனவர் தான் இவர். எங்களை பார்த்தாச்சு, இனிமேல் பட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா உஷாராக இருந்துக்கணும். எங்கள் வயசில் இருக்கிறவங்க கூட யாருன்னா கண்டிப்பாக கூட்டிக்கிட்டு போயிருக்கணும். ஆனால் இதுமாரி தனிமையில் போனது ரொம்ப தப்பு தான். ஆனால் அது உண்மைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். என் பேர் கன்னியப்பன். நான் வந்து அடிசன் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டேன். 21/11 இன்றைக்கி வந்து பேங்க்கில் வந்து காசு எடுத்துகிட்டு வந்தேன். பேங்க்கில் ஒரு பக்கம் ஐஓபியில் 50 ரூபாய் எடுத்துகிட்டு காசு எடுத்துகிட்டு வெளியே வந்தோம்னா அம்மன் கோயிலுக்கு தள்ளி எஸ்பி பேங்க் ஆண்ட வந்து ஒருத்தர் வந்து காசு பின்னாடி விழுந்துட்டு பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. நான் சைக்கிளில் இருந்து நிப்பாட்டி திரும்பி வந்து என்னன்னு பார்க்கறதுக்குள்ளே அந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. உடனே சரி நான் அங்கே வந்து பதத்தில் வந்து ஃபோன் பண்ணோன்னே அவங்க நீ போலீஸில் போய் பண்ணுங்க. உடனே R7 போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போய் சொன்ன உடனே அவங்க எல்லாம் போலீஸ் வந்தாங்க. வந்து பேங்க்லேயே வந்து டிவி கேமரா இதெல்லாம் பார்த்தாங்க, ஐஓபிலையும் பார்த்தாங்க. அப்புறம் இங்கே வந்து எங்கே நடந்தது அங்கே வந்து பார்த்துட்டு அந்த கேமரா இருந்தாலும் அதில் கரெக்டாக வந்து பை எடுத்துகிட்டு போகிறோம். ஒருத்தன் ஃப்ரண்ட்டில் ஹெல்மெட் மாட்டிடுறான். என்ன கேட்டாங்க, ஒரு பேரா ஒருத்தரா 2 பேரானது எனக்கு சரியாக தெரியல. வந்து தட்டி பின்னாடி காசு விழுந்துச்சுனோடனே எனக்கு எத்தனை வந்து நம்ம காசு தான் விழுந்து போச்சு பேக்லேருந்து அப்படின்ட்டு பதற்றத்தில் தான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சைக்கிள் நிறுத்திட்டு பின்னாடி போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா பேக் எடுத்து போயிட்டாங்க. அவங்க வந்து என் பின்னாடியே தான் வந்துக்கிறாங்க போது. 2 வீலர் தான் வந்தாங்க. எனக்கு பின்னாடி வந்து தான் வந்து கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதான் அது அந்த கேமரா பார்த்து எனக்கு சொன்னவர் வந்து ஒரு ஆள் தான் சொன்னார். உனக்கு வந்து பாருங்கள் பின்னாடி மாதிரி காசு விழுந்துட்டு பாருங்கள் உங்க அப்படி இப்படின்னு ஒருத்தன். நம்ம காசு தான் விழுந்துச்சோன்னு சொல்லிட்டு தான் திரும்பி பார்த்தோன்னே பார்த்துட்டு சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டு போய் இப்படி அந்த வெப்பன் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா அந்த பேக்கை தூக்கிட்டாங்க. அது பின்னாடி வந்த ஒருத்தர் வந்து இறங்கி எடுக்கிறாரு. அந்த கேமராவில் தெரிஞ்சுது. அவங்க காமிச்சாங்க என்கிட்ட, அவ்வளோதான். போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பார்ப்பதை எடுத்துகிட்டு போயிடறாங்க. எடுத்துகிட்டு இப்படி திரும்பிட்டுக்கிறானுங்க, நீ நேரம் ஓடின்ட்டுக்கிற அப்படின்னா. நம்ம எடுக்கும்போது பார்த்துனா கத்திருந்தா நான் பிடிச்சிருப்பாங்களே என்னவோ. நான் இப்படி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே எடுத்து போயிட்டாங்க. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல எனக்கு. அதனால தான் அது எவ்வளோ எடுத்தீங்க? 1,50,000 ரூபாய். அது காசு அப்படியே எடுத்து போயிட்டாங்க. அது புக்கெல்லாம் உள்ள பையில் அப்படியே இருந்தது. அப்படியே எடுத்து போயிட்டாங்க. இல்லை என்ன தேவைக்காக இந்த 1.5 லட்சம் ரூபாய்? அது ஃப்ரெண்டு ஒருத்தர் இது பண்ண அவருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வேணும். சரி நான் எனக்கு பிஎஃப் காசு வந்துட்டு அது படுதில்ல, அதெல்லாம் வந்து அதை எடுத்து கொடுக்கலான்ட்டு போய் எடுத்தேன். அது இது மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாக இருக்குது. ஆமாம்மா, ரொம்ப இது பிஎஃப் இதுதான காசு. அதுதான் நமக்கு இது லைஃபே, வேறு எதுவும் இது கிடையாது. அந்த காசு வச்சு தான் இது பண்ணியிருந்தேன். அது மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப இதுவாகும். போலீஸோட நடவடிக்கை எப்படி இருக்குங்க? உடனே சொல்கிறேன் அப்படின்னாங்க. சில பேர் இருந்தாங்க அந்த நம்பர் வாங்கினோம் அப்படி இப்படின்னாங்க. அவங்ககிட்ட எப்படி போய் நம்ம போய் அதை போய் கேட்க முடியும்? அவங்க காமிச்சாங்க. ஆனால் இது மாதிரி வந்து கேமராவில் எடுத்திருக்காங்க. சரி அப்படின்னு. முதியவர்களை குறி வச்சு தான் இந்த மாதிரி அடிக்கிறாங்க. அதான் ஒன்றும் புரியல. அதுதான் பேங்க்லேயே பார்த்தாங்க. அங்கே கூட வராங்களா என்னன்னு அங்கே எல்லாம் சுற்றி பார்த்தாங்க. அதெல்லாம் எதுவும் தெரிய மாதிரி. ஆனால் வெளியில் கரூர் பேங்க் வெளியே வந்த மட்டும் 2 பேர் இருந்தாங்க. அது அவங்களே யாருன்னு தெரியல. எனக்கு பின்னாடியே பின்தொடர்ந்து தான் வந்துக்கிறாங்க கரெக்டாக. நான் இது சில டைம்லாம் நிறைய போயிருக்கேன். ஆனால் இப்போ இது மாதிரி ஆனது கிடையாது. இந்த இடமே இது மாதிரி ஆயிடுச்சு. முதியவர்கள் இந்த மாதிரி பணம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் சார்? என்ன பண்ணுது, அவங்க வேறு ரொம்ப நம்மளே கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம். அவங்களுக்கு எடுக்கணுங்க ஒரு மனசாட்சி இருக்கணும். வேறு என்ன ஒன்று பெரிய இடத்துல இது பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம மாதிரி ஏழ்மையான இடத்துல வந்து இது எடுத்தோன்னா நம்ம மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். அது 1 லட்சம் ரூபாய் ரொம்ப இதுதான். ஒரு ரூபா 2 ரூபா சேர்த்து வச்சு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு கோரிக்கை இல்லை, அதுதான் மீட்டு கொடுக்கணும். அது என்ன செய்வாங்கன்னு தெரில. சில பேர் என்ன முதல்ல ஒன்றா அடித்தோன்னா 100 அடிச்சிருந்துன்னா கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னாங்க. நமக்கு அதை பற்றி எதுவும் சரியாக தெரியாது. நம்ம இப்போ தான் போலீஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டே போய் கொடுக்குறோம். இது நம்ம போலீஸ் ஸ்டேஷனாக போனது கிடையாது. இது மாதிரி போயிடுச்சுனோடனே அவங்க நாங்கள் சரி பார்த்து நம்ம இது பண்ணி தரோம் அப்படின்னு பார்த்தா தெரியும். இன்றைக்கி 4 பேர் சாட்சி கையெழுத்து போட சொல்லிக்கலாம். இது மாதிரி கொடுத்துட்டு வந்தோம். அது என்ன சொல்லுவாங்க நடவடிக்கை பார்த்து தெரில.
இல்லை இப்போ இந்த பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறவங்க எப்படி கேர்ஃபுல்லாக போகணுன்ட்டு? ஆமாம் அவங்களே தான் சொன்னாங்க, நீங்கள் வரும்போது யாருன்னா ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துருக்கணும், அப்படின்லாம் நீங்கள் போய் சைக்கிள் அது நான் சில சைக்கிளில் தான் சாதா போவேன், எல்லாம் அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்கள பார்த்துருக்க முடியுமா, அதனால் எமர்ஜென்சி எடுக்கிறதுக்காக நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் வரும்போது சேஃபாக வரணும் அப்படி இப்படின்னு கூட சொன்னாங்க. என்ன பண்ணுறது, அவர் ஃபஸ்ட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்டத்துலேருந்து ஏஞ்சி வந்தவர் தான். என்ன பண்ணுறது, அந்த அடிஷன் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தார். அதுலேருந்து நைட்டும் பகலுமா வேலை இல்லைன்னா கூட இவர் கேட்டு கேட்டு செஞ்சுருந்தார். ஆனால் இவ்வளோ காசை எப்படி விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த ரிட்டையர் ஆகி வந்ததில் வந்த காசு தான் இது. அது வந்த உடனே அவங்களோட ஃப்ரெண்டோட அவங்க ஒய்ஃபுக்கு காலில் ஏதோ அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 1.5 லட்ச ரூபா கேட்டாங்கன்ட்டு அதை தான் போய் இப்போ ஃபஸ்ட்டு போய் எடுத்துன்னு வந்தார். எங்களுக்கும் தெரியாது. எங்களுக்கு எப்படின்னு கேட்டால் பேங்க்குக்கு போகிறாங்கன்னு மட்டும் தான் சொன்னாரே தவிர, ஆனால் நாங்கள் இப்போ இது மாதிரி எடுத்து வாங்கி நாங்கள் அவங்களுக்கு தரோம் அப்படின்னே அவங்க சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பதஷ்டமாயிடுச்சு போலகுது. ஐயோ அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ, நம்ம காசு நம்மக்கிட்ட இருக்குதே, நம்ம எடுத்துன்னு கொடுக்கலாமே அப்படின்னு அதை நினச்சி போனவர் தான் இவர். இது மாதிரி போயிட்டு எடுத்துக்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு இது மாதிரி இதுவான உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபோன் பண்ண உடனே நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உடனே பரவாயில்ல விடுங்க நம்ம பார்த்து சம்பாரிச்ச காசு என்ன சொல்கிறது, கடவுள் அது நினச்சா நம்மக்கிட்ட கொண்டு எடுத்துன்னு வந்து சேர்க்கும், கஷ்டப்படாதீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு போய் நாங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னோம். அதுதான் என்ன பண்ணுறது. இனிமேல் பட்டு அவங்க போலீஸு அவங்களுடைய இதுனால வாங்கி எங்கள் கஷ்டத்தை பார்த்து அவங்களாம் கஷ்டப்பட்டு பார்த்து கொடுத்தாங்கன்னா தான் உண்டு, இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஏதோ அந்த நம்பரு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா, ஆனால் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை இப்போ கூட கம்ப்ளைண்ட் எடுத்து போய் கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. அது என்னமோ அவங்களாம் பார்த்து ஒரு ஏதோ ஒரு கடவுள் மாதிரி எடுத்துன்னு கொண்டாந்து காமிச்சு கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு மனசாட்சியே இல்லாமல் இப்படி அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது. அதான் இனிமேல் பட்டு எங்களை பார்த்தாச்சு, இனிமேல் பட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா உஷாராக இருந்துக்கணும். இது மாதிரி போகக்கூடாது. எங்கள் வயசில் இருக்கிறவங்க கூட யாருன்னா கண்டிப்பாக கூட்டிக்கிட்டு போயிருக்கணும். ஆனால் இது மாதிரி தனிமையில் போனது ரொம்ப தப்பு தான். ஆனால் அது உண்மைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன சொல்கிறது, நம்ம இவ்வளோ பைசா வச்சுருக்கும் போது யாரோ பின்னாடி தட்டி அதை பாருங்க அப்படின்னும் போது நம்ம யோசிச்சுருந்துருக்கணும். ஐயோ நம்மக்கிட்ட பையில் இவ்வளோ காசு வச்சுருக்குமே, அவங்க அது வாங்கிறதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறாங்களோ என்னன்னு கொஞ்சம் ஆனால் அவங்க யோசிக்காமல் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவதான் ஒன்று. அது பண்ணியிருந்தாங்கன்னா இவர் கரெக்டாக அழகாக சைக்கிளுங்க இப்படி விட்டுட்டு அப்படி போயிருந்துருக்காரு பின்னாடி. அது போன உடனே பின்னாடியே நோட் பண்ணி வந்தவங்க டக்குன்னு எடுத்துக்கின்னு போய்க்கினேன்ட்டாங்க. ஆனால் அங்கேயே போய் ஓடி போய் அந்த ஆட்டோக்காரங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் அவர் கத்தியிருந்தாருன்னா நாங்களே பிடிச்சிருந்துருப்போம்மா அப்படின்றாங்க. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் அது ஃபஸ்ட்டு இது மாதிரி அவருடைய லைஃப்லேயே இது மாதிரி நடந்தது விஷயம் இதுதான். என்ன பண்ணுறது, ஏதோ அவர் பாட்டில் வேலைக்கு வருவார், வீட்டில் ஏதோ பாதுவும் பசங்களா குழந்தைங்களா அது மாதிரி இருந்து அது மாதிரி பண்ணது. இது வரையும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் போலீஸு இது வரையும் வந்தது கிடையாது. எங்களை யாரும் இது மாதிரி வந்து பேட்டி எடுத்ததும் கிடையாது. என்ன இதுதான் ஃபஸ்ட்டு எங்களுடைய இதுவிலே. ஏதோ நல்லபடியாக எல்லாரும் கண்டுபிடிச்சி எங்கள் காசு கொண்டாந்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.